Welcome to all the aspirants. நம்ம இன்னைக்கு 7 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். யாப்சம் மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லெபாங் பூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டே, சிறு, மரம், புரு மற்றும் மாவோ. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பிறந்தரதாசா தாச சாகித்யா ராக மாயமல்ல கௌலாவை நிறுவியிருக்காங்க. கவர்னர் அலுவலகத்தை இந்திய அரசு சட்டம் 1935 அறிமுகப்படுத்தணும். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 61 வரைக்கும் பிசி மகளனபிஸ் மாடல்ல நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை பகுதி 11ல சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டநாக்பூர் பகுதியில் நடந்துச்சு. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. நிஷ்டா 2019, சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018, PM விஸ்வகர்மா 2023 சிறு நடுத்தர நிறுவன அமைச்சகம், அம்ரித் பாரத் நிலையான திட்டம் நிலைய திட்டம் 2023 ரயில்வே அமைச்சகம். தி கான்சைன்ஸ் நெட்வொர்க் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சுகதா ஸ்ரீனிவாசராஜு. உலகளாவிய அமைதி குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை எண் 115. பழங்குடி மொழிகளுக்கான இந்தியாவின் AI இயங்கும் மொழிபெயர்ப்பு தளத்தின் பெயர் என்ன? ஆதிவாணி. NIRE அறிக்கை 2025 படி இந்தியாவில் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகரம் எது? கோஹிமா. டிஜிபின் சேவைகளை வலுப்படுத்த தபால் துறையுடன் எந்த நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மேப்மை இந்தியா. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? தீபக் மித்தால். சங்கர் பிரசாத் சர்மா நேபாள் நாட்டிலிருந்து இந்திய நாட்டுடைய தூதுவர். அலியாவதி லாங்குமார் வடகொரிய நாட்டுடைய தூதுவர். தினேஷ் கே பட்நாயக் இந்திய நாட்டிலிருந்து கனடா நாட்டுடைய தூதுவர். கிறிஸ்டோபர் கூட்டர் கனடா நாட்டிலிருந்து இந்திய நாட்டுடைய தூதுவர். 2025ஆம் ஆண்டுக்கான பேராசிரியர் VK கோகாக் விருதை பெற்றவர் யார்? ஆனந்த் V பாட்டில். RK ஸ்ரீராம்குமார் சங்கீத கலாநிதி விருது வாங்கியிருக்காங்க. குமார் மங்கலம் விருதா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. ஜெகத்குரு ராம்பத்ராச்சாரியா மற்றும் குல்சார் 58வது ஞானபீட விருது. தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா விருது. வி நாராயணன் GP பிர்லா நினைவு விருது. சரண்குமார் லிம்பாலே சிந்தா ரவீந்திரன் விருது. நிதின் கட்கரி 43வது லோக்மான்ய திலக் விருது. டச்சு கிராண்ட் பிரி 2025 வென்றவர் யார்? ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஜப்பானிய கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காரு. லாண்டோ நோரிஸ் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரி, ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி, மொனாக்கோ கிராண்ட் பிரி. ஜார்ஜ் ருசல் கனடியன் கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கிராண்ட் பிரி ஜெயிச்சது ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. எந்த நாள் தேசிய ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி. ஸோ தேசிய ஆசிரியர் தினம் நம்ம 1962 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து இன்ஸ்பைரிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் லேர்னர்ஸ். இதுவே உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. இது 1994 ஆண்டுல இருந்து யுனெஸ்கோ அனுசரிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஜூலை 22 உலக மூளை சுகாதார தினம். ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து அலாஸ்காவில் கூட்டு ராணுவ யூத் அபியாஸ் 2025 நடத்தியது? இந்தியா நாடு அமெரிக்கா நாடு சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இது 21வது பதிப்பு. ஸோ இந்தியால இருந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண படை மெட்ராஸ் ரெஜிமெண்ட். இந்தியா நாடும் ரஷ்யா நாடு சேர்ந்து இந்திரா கூட்டு பயிற்சி சென்னை கடற்கரையில் நடத்திருக்காங்க. இந்திய நாடு உஸ்பெகிஸ்தான் நாடும் பூனேல டஸ்லிக் 6 பயிற்சி நடத்திருக்காங்க. இந்திய நாடு சிங்கப்பூர் நாடும் சேர்ந்து போல்டு குருஷேத்ரா பயிற்சியை ஜோத்பூர்ல நடத்திருக்காங்க. இந்திய நாடு இலங்கை நாடும் சேர்ந்து ஸ்லினக்ஸ் பயிற்சியை கொழும்பு அப்படிங்கிற பகுதியில் நடத்திருக்காங்க. இந்திய நாடு தாய்லாந்து நாடும் சேர்ந்து மைத்ரி பயிற்சி உம்ரே மெகாலயாவில் நடத்திருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை நிதியாண்டு 2026 எத்தனை சதவீதமாக உயர்த்தியுள்ளது? 6.7%. உலக வங்கியின்படி நம்ம இந்தியாவோட GDP 6.3 வளரும்னு சொல்லியிருக்காங்க.
ஐசிஆர் 6.2 சொல்லியிருக்காங்க. இந்தியா ரேட்டிங்ஸ் S&P குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து 6.5 சொல்லியிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 6.7 சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லியும் 6.7 சொல்லியிருக்காங்க.